अंजलि अंजलि என்ன விட்டுட்டு போயிட்டே अंजलि अंजलि सर सर ये अंजलि सर सर अंजलि सर सर ये लवर सर लवरा ஆமா சார் நீ வர மாதிரி எழுமல உன்னை பிடிச்சு வைங்க சார் பிடிச்சு வைங்க விசாரிங்க அஞ்சலி இளங்கோ அஞ்சலி 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 அமைதியா இருக்கீங்க நீ பேசுற சார் அஞ்சலி சார் நான் போன இடத்துக்கு நான் போறேன் என்ன விடுங்க சார் என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டே அஞ்சலி அஞ்சலி சார் அவசரப்பட்டு போயிட்டா சார் விடுங்க சார் அஞ்சலி என்ன விட்டுட்டு போவாத அஞ்சலி ஐயோ அஞ்சலி சார் விடுங்க சார் விடுங்க சார் அஞ்சலி அஞ்சலி என்ன விட்டுட்டு போவாத அஞ்சலி அவன் எடுத்து வா சார் ஐயோ அஞ்சலி யோ அவன் எடுத்து வாங்க யாரா நீ உன் பேர் என்ன என்ன விடுங்க சார் என் அஞ்சலி இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது அடிங்க சார் என்ன அடிச்சு கொன்னுடுங்க சார் கொள்ளை அடிக்கிறவன் கொலை பண்றவன் எல்லாம் விட்டுருங்க அவனெல்லாம் நடு ரோட்ல நாயை சொல்ற மாதிரி சுட்டு கொல்லணும் சார் யார் நீ என்ன நடந்துச்சு என்ன விடுங்க சார் என் அஞ்சலியே இல்லாம போயிட்டா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார் டேய் இப்ப சொல்ல போறியா இல்லையா சொல்றேன் சார் ஒண்ணு விடாம சொல்லிடுறேன் சார் என் பேர் வசந்த் நானும் அஞ்சலியும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம் இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே அவதான் நான் ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்றேன் அஞ்சலி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றா நேத்து ஞாயிற்றுக்கிழமை என்னோட பர்த்டே அஞ்சலி வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதோட அவ வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்ததுனால நேத்து அவளால என்ன மீட் பண்ண முடியல அதனால நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆபீஸை மட்டும் போட்டு ஜாலியா மகாபலிபுரம் போலான்னு முடிவு பண்ணோம் இப்ப நான் அஞ்சலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹாய்டா உனக்காக இங்க 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆபீஸ்ல போய் லீவ் சொல்லிட்டு வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா உனக்கு எங்க எப்படி வேற எங்க போற ஏன் லீவ்னு 1008 கேள்வி ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஒரு பிட்ட போட்டு வந்திருக்கேன் பர்த்டே விஷஸ் வசந்த் நேத்து பர்த்டேக்கு இன்னைக்கு கிஃப்டா அதான் சொன்னேன்ல நேத்து வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு அதான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு நான் மட்டை போட்டு வந்துட்டேன்ல இன்னைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓம் கூட தான் இருக்க போறேன் சரி சரி gift பிரிச்சு பாரு வாவ் இந்த வாட்ச் சூப்பரா இருக்கு எங்க வாங்குன சிங்கப்பூர் gift சென்டர்ல உனக்காகவே ஸ்பெஷலா வாங்குனேன் தேங்க்ஸ் எனக்கே தேங்க்ஸா பின்ன பைக்ல ஏறு பேசிட்டே போலாம் உட்காரு இங்க இருந்து பார்க்க கடல் எவ்வளவு அழகா இருக்குல்ல எங்க போலாமா போலாமே வா ஹே அங்க பாரு செம்மையா இருக்குல்ல இந்த வழியா நான் வரும்போது போகும்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தனியா நின்னு கடலை ரசிக்கணும்னு எத்தனை நாள் கனவு கண்டிருக்க தெரியுமா
காத்து ரொம்ப சூப்பரா அடிக்குதுல்ல. மகாபலிபுரம் போனா கூட 100-200 பேரோட கும்பலோட கும்பலா நிக்கணும். இங்க நம்ம தனிமையில. ஆமா, உன் பர்த்டேக்கு எனக்கு என்ன ட்ரீட் தர போற? என்ன அந்த கடல் வேணுமா? டாய். சரி வேணாம் விடு. அந்த பானம் வேணுமா? டாய். நில்லுடா. இன்னைக்கு என்ன பண்ணிட்ட? டேய் வசந்த், சரி சரி, நீ அந்த கடல் வானத்துல புடிச்சு தர வேணாம். உன்னால எனக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் என்ன பெருசா டயலாக் மட்டும் பேசுற? யாரால முடியாது? இதோ 10 நிமிஷத்துல வரேன். டேய் டேய் வசந்த், வந்துடுறேன். விளையாட்டு கேட்டேன்டா. டேய் இங்க எங்க ஐஸ்கிரீம் கிடைக்க போகுது? ஏய் சத்தம் போட்டா குத்திடுவேன். குடுறா. ஏய் எல்லாத்தையும் கழட்டி போன கூட. ஏய் எடு சீக்கிரம் எடு. சீக்கிரம் கழட்டு. மச்சான் அந்த பேக்ல இருந்து எடு. யாவனும் வர மாட்டான். பணம்டா. உள்ள வை. மச்சான். ஏய் அங்க என்ன பார்வை? என்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் கொட்டுச்சு. எதிர்பார்த்தது அன்பு மட்டும்தான் அஞ்சலி. அவசரப்பட்டு அஞ்சலி. இல்ல உன்னை சாக விட மாட்டேன். உன்னை சாக விட மாட்டேன் அஞ்சலி. அஞ்சலி 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 அஞ்சலி. ஆக்சிடென்ட்ல கை கால் அடிபடுற மாதிரி இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். இத புரிஞ்சுக்காம என் அஞ்சலி எனக்கு அவ கற்பை காப்பாத்தி கொடுக்க முடியலையேன்னு உசுரை விட்டுட்டா சார். என் காதலுக்கு முன்னாடி அவ கற்பு ஒண்ணும் பெருசா பண்ணல சார். அவசரப்பட்டுட்டாளே சார். சாகும்போது என் அஞ்சலி என்கிட்ட இதை சொல்ல வந்தா முடியல. அவ போன இடத்துக்கு நானும் போயிடுறேன் சார். மாசத்துல 2-3 கேஸ் இப்படிதான் வந்து மாட்டு. லவ் பண்றதுக்கு தான் பார்க்கு தியேட்டர் இதெல்லாம் இருக்குல்ல. அதை விட்டுட்டு இப்படி ஆள் நடமாட்டல இடத்துல எல்லாம் வந்து மாட்டி இப்படி அணியாம உசுர விடுறீங்க. எவ்வளவு பட்டாலும் திரும்பவே மாட்டீங்களா? ஏட்ட இவனை வண்டியில எடுத்து விசாரி. ஆமா, உன் பர்த்டேக்கு எனக்கு என்ன ட்ரீட் தர போற? உனக்கு ஹார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் இங்க அழைச்சிட்டு வந்தேன். என்ன
புரியல? இந்தா, இதான் நான் உனக்கு தர்ற ட்ரீட். ஓ நோ வசந்த், என்னடா இது? யாரடா உனக்கு இது அனுப்புனது? கண்டிப்பா யாரோ மார்ஃபிங் பண்ணிருக்காங்க. இது அந்த சுரேஷோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என் பின்னாடி சுத்தி வந்தான். இல்லனா அந்த கோபியோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் என் பின்னாடி சுத்தி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தான். ஏய், என்ன அப்படி பாக்குற? நிச்சயமா நம்ம லவ் பண்றது பிடிக்காத யாரோ ஒருத்தர் பண்ற வேலையா தான் இருக்கும். நீ மட்டும் படத்துல நடிச்சனா நிச்சயமா உனக்கு தான் ஆஸ்கார் அவார்டு. வசந்த், பொண்ணுங்க மனசு ஆழம்னு சொன்னது உண்மைதான். அதுல என்ன இருக்கும், எப்ப மாறும்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா ஆம்பளைங்க மனசு ரொம்ப இலகின மனசு. மனசுல ஒருத்திய உண்மையா நினைச்சிட்டான்னா அவன் உசுரை விடுற வரைக்கும் அவளை மறக்கவும் மாட்டான், மறுக்கவும் மாட்டான். என்ன பாக்குற? இந்த போட்டோவை எடுத்ததே நான் தான். இவன் எப்ப எடுத்தான்னு பாக்குறியா? நேத்து தாண்டி உன் சாயம் வெளுத்து. ஆசை ஆசையா என் பர்த்டேவை உன் கூட செலிப்ரேட் பண்ணலான்னு நேத்து உனக்கு ஃபோன் பண்ணேன். உன் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு அவசரமா போனை கட் பண்ணேன். ஏன் அவசரமா போனை கட் பண்ணா? என் பர்த்டேன்னு சொல்லியும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அஞ்சலி, நான் ஒன்னே ஒண்ணு குடுறி ப்ளீஸ் ரீ. நம்ம அஞ்சலியா இருக்காது. டேய், இன்னைக்கு இது போதும்டா. இப்ப தருவியா தர மாட்டியா? தர முடியாது போ. இது அஞ்சலி குரல் மாதிரி இருக்க. அது எங்க எம்டி பையன் கார்த்தி தான். அவன் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றான். நானே உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே ஓபன் பண்ணிட்ட. நீயும் நானும் மேரேஜ் பண்ணா காலம் பூரா நம்ம 2 பேரும் வேலைக்கு போய் தான் குடும்பத்தை ஓட்டணும். இதுல குழந்தை வேற பிறந்தா அதை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறதுக்குள்ள லைஃபே முடிஞ்சிடும். அவன் பெரிய கோடீஸ்வரன். அவனை மேரேஜ் பண்ணா காரு பங்களா பணம்னு லைஃப சொகுசா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு பிறக்கிற குழந்தைய ஃபாரின்ல படிக்க வைக்கலாம். லைஃப் லாங் சூப்பரா என்ஜாய் பண்ணி வாழலாம். இந்த உலகமே இன்னைக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கு. லைஃப்ல பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம், எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ஒரு கோடீஸ்வரன் பையன் கிடைச்சிருக்கான். அதே போல உனக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கிடைப்பான். அவளை கரெக்ட் பண்ணி நீயும் லைஃப்ல செட்டில் ஆயிடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஓகே? காதலனும் சட்ட கிடையாது. கழட்டி மாற்றதுக்கு அது ஒரு சத்தியம். காதலுக்காக காவியமான பொண்ணுங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. உன் சுயநலத்துக்காக நீ சொகுசா வாழணுங்கிறதுக்காக என்னோட காதலை பலிகடா வாக்கிட்டியாடி. ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணாலன்னு சும்மாவ சொன்னாங்க. ஒரு பொண்ணு நினைச்சா ஒண்ணும் இல்லாதவன உச்சத்திலையும் உச்சத்துல இருக்கிறவன ஒண்ணும் இல்லாதவனாவும் ஆக்கலாம். உண்மையா உயிருக்கு உயிரா உருகி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என் மனசை இப்படி உடைச்சிட்டியாடி. உன்ன மாதிரி பொண்ணுங்களை கதையில படிச்சிருக்க, படத்துல பாத்திருக்க, சில பேர் சொல்லியும் கேட்டிருக்கேன். ஆனா இப்படி என் வாழ்க்கையிலேயே பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் கதையில வர கற்பனை கதாபாத்திரமோ படத்துல வர கதாநாயகனோ இல்ல. விட்டு கொடுத்து போறதுக்கு சராசரி மனுஷனை கொல்றது கொலைனா மனசை கொல்றது கொடூரமான கொலடி. அதுக்கு மன்னிப்பே கிடையாது. எத்தனையோ பேர் இந்த மாதிரி விஷயத்துல விட்டு கொடுத்து போறத நினைச்சு ஒதுங்கி போறாங்க. அப்படி ஒதுங்கி போறதுனாலதான் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இது சர்வ சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவன். நீ சாவணும்.
நான் சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிப்பனோ இல்லையோ, ஆனா இவ்வளோ மாதிரி பொண்ணுங்கள்ட்ட இருந்து காதல் தப்பிச்சது